குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமே. கோவையைச் சுற்றிலும் பல மலைக்கோயில்கள் இருக்கின்றன. அவற்றுள் சில முருகன் கோயில்களை பற்றிய ஒரு தொகுப்பாக இந்த காணொளி. மருதமலை முருகன் கோயில் கோவையின் அடையாளங்களில் ஒன்று. இங்கு முருகன் கோயில் மட்டுமல்லாமல் பாம்பாட்டி சித்தரின் ஒரு குகை கோயிலும் இருக்கிறது. இது முருகப்பெருமானின் 7வது படை வீடாகவும் கருதப்படுகிறது. இங்கு பல வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கோயிலின் விரிவாக்கப் பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. கோவை மத்தியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த முருகன் கோயில். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 600 அடி உயரத்தில் 837 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோயிலாகும். படியேற முடியாதவர்களுக்கு சிற்றுந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. சித்தர் குகைக்கு செல்லும் படிக்கட்டுகள் சற்று செங்குத்தாகவே இருக்கும். சித்தரின் குகையில் அமைதி காப்பது மிகவும் முக்கியம். அங்கே பலர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். இக்கோயிலில் இரவு 7 மணி வரை மட்டுமே மேலே செல்ல அனுமதி. ஓதிமலை தமிழகத்தின் மிகவும் உயரமான ஒரு முருகன் கோயில். 1800 படிக்கட்டுகளை கொண்டது. இங்கு முருகனுக்கு உகந்த நாட்களிலும் திங்கட்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே மலையேற அனுமதி. இங்கு தைப்பூசம், கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு முருகனுக்கு 5 முகமும் 8 கைகளும் இருப்பது ஒரு தனி சிறப்பு. மலையேற்றம் சற்று கடினம்தான். தற்பொழுது படிக்கட்டுகளை மிகவும் அகலப்படுத்தியிருக்கிறார்கள். இது கோவையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் இரும்பறை எனும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு முருகப்பெருமான் பிரம்மதேவனை இரும்பறையில் சிறை வைத்ததால் இந்த ஊருக்கு இரும்பறை என்று பெயர் வந்தது. இது மிகவும் ஒரு பழமையான திருக்கோயில். கோயில் ஒரு கோட்டை வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. கூம்பு வடிவமான இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தால் அழகிய காட்சிகள் நிறைய இருக்கின்றன. பெத்திக்குட்டை, பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகள், நீலகிரி மலைத்தொடர்கள், நம்ம சொர்ணமலை முருகன் கோயில். இந்த கோயிலை பற்றி பெரிதும் எவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் கட்டாஞ்சி பகுதியில் அமைந்திருக்கிறது. பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து தாயனூர் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இங்கு முருகன் பாலமுருகனாக காட்சியளிக்கிறார். இது ஒரு சிறிய மலைக்கோயில். இங்கு வார நாட்களில் பெரிதாக யாரும் வருவதில்லை. வார விடுமுறை நாட்களிலும் ஷஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களிலுமே ஆட்கள் நிறைய வருகிறார்கள். அடுத்தபடியாக செஞ்சேரிமலை முருகன் கோயில். இது சுல்தான்பேட்டை செஞ்சேரி மலையில் அமைந்திருக்கிறது. இந்த மலை மந்திரகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் வற்றாத நீரூற்றுகள் இருக்கின்றன. கோவையிலிருந்து சூலூர் வழியாக சுல்தான்பேட்டை செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். ஒரு ஒற்றை குன்று, அதன் மீது ஒரு பெரிய கோயில். இங்கு முருகப்பெருமான் மந்திரகிரி வேலாயுத சாமியாக அருள் பாலிக்கிறார். இந்த மலையேற சுமார் 250 படிக்கட்டுகள் இருக்கிறது. ஒரு சிறிய குன்றுதான். இதனை சுற்றிலும் அழகிய தோப்புகள், கொங்கு மண்டலத்தின் அடையாளமாக விளங்கும் தென்னை மரங்கள். இந்த கோயில் கரிகால சோழனால் கட்டப்பட்டு பின்பு 12ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னரால் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு. இங்கு வரும் அனைவரையும் முருகப்பெருமான் தனது 12 கைகளால் ஆசீர்வதிக்கிறார். இங்கு இருக்கும் சுனையில் நீர் எப்பொழுதும் வற்றுவதில்லை. அந்த நீரே இங்கு பூஜைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மலையேற படிக்கட்டுகள் மட்டும் இல்லாமல் மருதமலையைப் போல் வாகனங்களும் மேலே வர முடியும். குருந்தமலை குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயில். இங்கு முருகன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார், பால தண்டாயுதபாணியாக. இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. இதன் எதிர் திசையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கிறது. இந்த அனுமந்த சுனை எப்பொழுதும் வற்றுவதில்லை. இந்த கோயிலுக்கு 108 படிக்கட்டுகள் இருக்கின்றன. அதன் எதிர் திசையில் ஒரு வள்ளிமலை கோயிலும் இருக்கிறது. இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ஒரு குகை கோயில். இங்கு வள்ளி மற்றும் தெய்வானை அம்மையாரே இருக்கிறார்கள். இங்கு வருடத்திற்கு 2 முறை மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. அது கார்த்திகை பௌர்ணமி என்றும் தைப்பூசத்தன்றும் மட்டுமே. நல்ல அடர்ந்த வனப்பகுதி, மேலேறி செல்ல கரடுமுரடான படிக்கட்டுகள், சிறிது தூரம் மட்டுமே படிக்கட்டுகள், அதனை கடந்து வந்துவிட்டால் ஒரு ஒற்றையடி பாதை.
முன்பெல்லாம் இங்கு வனவிலங்குகளின் நடமாட்டம் சற்று அதிகம். ஆனால் தற்பொழுது அப்படி எதுவும் இல்லை. காற்றுப் பண்டிகள் மட்டும் அவ்வப்போது வருவதாக சொல்கிறார்கள். இங்கு இருக்கும் சுனை கானா சுனை என்று அறியப்படுகிறது. இங்கிருக்கும் சுனையிலும் நீர் எப்பொழுதும் வற்றுவதில்லை. இங்கிருக்கும் சுனையில் பெரிய பாத்திரங்களை நாம் உள்ளே நுழைக்க முடியாது. ஒரு சிறு குவளையை மட்டுமே உள்ளே செலுத்தி நீரை நாம் வெளியே எடுக்க முடியும். மேலே செல்லும் வழியில் ஒரு சிறிய சிவலிங்கமும் இருக்கிறது. நாம் வந்திருப்பது கார்த்திகை பௌர்ணமி என்பதால் இன்று பூஜை நடைபெறுகிறது. மேலேறி வந்து குகையை நாம் அடைந்து விட்டோம். குகைக்குள் செல்லலாம். இதற்குள் தான் வள்ளியம்மையாரும் தெய்வானை அம்மையாரும் வீற்றிருக்கிறார்கள். மற்ற நாட்களில் வந்தால் இங்கு வௌவால்கள் நிறைய இருக்கும். இன்று பூஜை என்பதால் அவர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள். நமக்கு இருவருக்கும் அலங்காரம் செய்து வருட பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அங்கே பூஜையை முடித்துவிட்டு கீழிறங்கிவிட்டோம். அடுத்தபடியாக சிறுமுகையில் அமைந்திருக்கும் குமரன் குன்றம். இங்கு முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணியராக அருள் பாலிக்கிறார். இதுவும் ஒரு பழைய கோயிலே. முன்மண்டபம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இதனை ஒரு மலை என்று சொல்ல முடியாது, சிறு குன்றும் என்றும் சொல்ல முடியாது. இரண்டிற்கும் நடுவில் இங்கு மேலே ஏறி வர படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது. ஷஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகிறது. இருபுறமும் இடும்பர் கோயிலும் இருக்கிறது. இங்கு முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணியராக அருள் பாலிக்கிறார். அடுத்தபடியாக புளியம்பட்டியில் அமைந்திருக்கும் மூ ஈசா மலை கோயில். மூ ஈசா முருகன், ஈஸ்வரன் மற்றும் சரஸ்வதி. அதுவே மூ ஈசா. இவர்கள் மூவரும் ஒரே குடையின் கீழ் இருப்பது இங்கு மட்டுமே. இந்த கோயில் பற்றி பெரிதாக எவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கிராமத்தினருக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. நடுவில் ஈசனும் வலதுபுறம் முருகனும் இடதுபுறம் சரஸ்வதியும் இருக்கிறார்கள். இங்கிருந்து பார்த்தால் ஓதிமலை மிகவும் நன்றாக தெரிகிறது. மேலே கோயிலுக்கு வர 5 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலைப்பாதை இருக்கிறது. வாகனங்கள் மேலே வரலாம். பின்புறம் ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்கிறது. புளியம்பட்டி மாராயிபாளையத்தில் அமைந்திருக்கிறது இந்த மலைக்கோயில். இதனை சுற்றிலும் விவசாய நிலங்களும் ஏரிகளும் நிறைய இருக்கின்றன. புளியம்பட்டி மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையின் நேர் பின்புறம் அமைந்திருக்கிறது. மலையின் மத்தியில் ஒரு அழகிய திருக்கோயில். கோயிலிற்கு தற்பொழுதுதான் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிவார பகுதியில் ஒரு விநாயகர் சன்னதியும் எதிர் திசையில் வனத்தினுள் நடந்து சென்றால் ஒரு கருப்பராயர் கோயிலும் இருக்கிறது. இங்கு முருகன் அனுமக்குமரனாக அருள் பாலிக்கிறார். வனத்தினுள் அமைந்திருக்கும் வனக்கருப்பராயர் திருக்கோயில். இங்கு மதியம் வரை மட்டுமே பூசாரி இருக்கிறார். மாலை வேளைகளில் யாரும் இருப்பதில்லை. இங்கு வாகனங்கள் எதுவும் மேலே வர முடியாது. படிக்கட்டுகள் ஏறியே மேலே வர வேண்டும். மருதமலையின் நேர் பின்புறம் அமைந்திருப்பதால் இங்கிருந்து அங்கு செல்வதற்கு மலையில் ஒரு ஒற்றையடி பாதையும் இருக்கிறது. ஆனால் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் மேலே ஒரு அருணாச்சலேஸ்வரர் சன்னதியும் இருக்கிறது. பிரதோஷ காலங்களில் இங்கு சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. அனுவாவி அனுமனின் நீரூற்று என்பதே அதன் பொருள். முருகப்பெருமான் தனது வேலால் ஒரு நீரூற்றை உருவாக்கி அதன் மூலம் அனுமனுக்கு தாகம் தணித்ததால் இந்த இடம் அனுவாவி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வருவதற்கு மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி. கோவை கணுவாயிலிருந்து ஆனைக்கட்டி செல்லும் சாலையில் தடாகம் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இங்கு மேலேறி வரும்பொழுது இடும்பனுக்கு என்று ஒரு தனி சன்னதியும் இருக்கிறது. முருகன் உள்ள அனைத்து கோயில்களிலும் இடும்பனும் கண்டிப்பாக இருப்பார். அங்கு தெரிவது ஒரு விநாயகர் சன்னதி.